அனைவருக்கும் வணக்கம். சம்பா சாகுபடி கொள்முதல் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல அடுத்த ஓரிரு தினங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில நமது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பல இடங்களில் விவசாயிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் இருக்கிறது. அதே போல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் ரயில்வே வேகன்கள்ல அனுப்பப்படுவதற்கு முன்பாக திறந்த வெளியில் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கலாம். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நுகர்பொருள் வாணிப கழகத்துறை அலுவலர்களும் நமது விவசாயிகளின் கடும் உழைப்பால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நெல்மணிகள் எதுவும் மழையினால் வீணாகாமல் பாதுகாத்து அனுப்பி வைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இது தொடர்பாக நீங்க எடுத்து வரும் நடவடிக்கை குறித்து தெரிவிக்குமாறும் கேட்டுக்கிறேன். முதலாவதா சார், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சார், மாண்பு முதலமைச்சர், நம்மகிட்ட வந்து 213 டிபிசிஸ் வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க சார். அங்க இருக்க நெல்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம இருக்குங்க சார். இது இல்லாம நமக்கு தேவையான கோடவுன் வசதி இருக்கு சார். இருக்கக்கூடிய கோடவுன்கள்ல 65% தான் ஃபில் ஆயிருக்குங்க சார். இன்னும் 45% வந்து வேக்கண்டா இருக்குங்க சார். அதனால தேவையான அளவுக்கு நம்ம மூவ் பண்ணோம்னா சேவ் பண்ணிடுவோம் சார். அது இல்லாம வந்து தார்பாலின், கன்னி பேக் எல்லாமே வந்து சஃபிஷியண்டா அவைலபிளா இருக்குங்க சார். மழை வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம பாதுகாத்துலாம் சார். இன்னைக்கு இப்போதைக்கே மழை நம்மளுக்கு வந்து டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து முன்கூட்டியே நிறைய மாதிரி வந்து நெல் வந்து மழை நனையக்கூடாது, ஒரு நெல்மணி கூட வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னதனோட அடிப்படையில் 153 குடோன் வந்து நம்ம 138.17 கோடி செலவில் 1,78,850 கொள்ளளவுல இப்ப கட்டி நம்ம திறந்துருக்கோம் சார். அடுத்ததாக சார், மாவட்ட ஆட்சியர் தஞ்சாவூர். சார், நமக்கு வந்து இந்த சீசனுக்கு மட்டும் 3,50,000 மெட்ரிக் டன் நெல் வந்து கொள்முதல் ஆயிருக்கு சார். சென்ற ஆண்டு 2,65,000 மெட்ரிக் டன் மட்டும் தான் சார் வந்திருக்கு. ஸோ நமக்கு அதிகமா வரத்து வந்திருக்குங்க சார். இதுல வந்து நம்மகிட்ட 566 டிபிசி, அதுல 210 டிபிசி பர்மனன்ட் சார். ஸோ இந்த எல்லா டிபிசிலையுமே சேஃபா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறது 20,000 சார். 4,000 மெட்ரிக் டன் 2 வேகன்ல நமக்கு டெய்லி மூவ் ஆயிட்டே இருக்குங்க சார். 42 ஹல்லிங் யூனிட்ஸ் இருக்கு சார் தஞ்சாவூர்ல. சோ அதுல ஒரு 2,500 மெட்ரிக் டன் டெய்லி அரவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இருக்கக்கூடிய 210 பர்மனன்ட் டிபிசிலேயே இவங்க எல்லாரையுமே நம்ம சேஃப் கீப்பிங் பண்ணிடுவோம் சார். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர் திறந்து வைத்த நீரத்தநல்லூர் குடோன், இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க சார். நம்மளால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நெல் மூட்டைகளையும் சேஃபா வச்சிட முடியும் சார். தேங்க்யூங்க சார். அடுத்து மாவட்ட ஆட்சியர் நாகப்பட்டினம் ஆகாஷ். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம் சார். மொத்தம் வந்து நம்ம கொள்முதல் வந்து 1,54,000 டன் நம்ம பண்ணி இருக்கிறோம் சார். இதே டைம் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 74,000 டன் தான் நம்ம பண்ணி இருந்தோம். 2 மடங்கு வந்து நம்ம கொள்முதல் ஆயிருக்கிறது சார். இந்த 1.5 லட்சம் கொள்முதல் ஆயிருக்கிறதுல வந்து நம்ம 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நெல்லை வந்து நம்ம அதோட இயக்கம் செய்திருக்கிறோம் சார். டெய்லி வந்து வேகன் வழி ஒரு 4,000 டன்னும், ஹல்லிங் ஏஜென்ட்ஸும் கிடங்குல நம்ம ஸ்டோர் பண்றது எல்லாம் சேர்த்து ஒரு 1,000 டன் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 5,000 டன்னோட இயக்கம் நம்ம டெய்லி நம்ம செய்துட்டு இருக்கிறோம் சார். நம்ம லாஸ்ட் 2 days RIs, VOs டீம் எல்லாம் போட்டு அனைத்து டிபிசிஸ் வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அனைத்து இடங்களிலும் டார்பாலின் போட்டு சேஃபா மூடி வச்சிருக்கிறோம் சார். நம்ம மாவட்ட ஆட்சியர் மயிலாடுதுறை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். சார், நம்மகிட்ட வந்து மொத்தம் வந்து இது வரைக்கும் வந்து 1,43,000 மெட்ரிக் டன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சார். மூவ்மெண்ட் பண்ணது 1,05,000 பண்ணிட்டோம். கையில இருக்கிறது 38,000 டன் இருக்குங்க சார். 20,000 வந்து மூவ் பண்றதுக்கு நாங்க நேற்றைக்கு வந்து லாரி ஓனர்ஸை கூப்பிட்டு, இந்த ரைஸ் மில் ஓனர்ஸை கூப்பிட்டு அவங்களை மூவ் பண்றதுக்கு லாரி ப்ரொவைட் பண்றதுக்கு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம். அதுபடி நாங்க கொடுத்துட்டு இருக்காங்க சார். அடுத்து மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை. வணக்கம் சார். சார், நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார், இது வரைக்கும் கொள்முதல் ஆயிருக்கு 60,236 மெட்ரிக் டன் சார். என்னோட இது வரைக்கும் மூவ்மெண்ட் பண்ணது 36,960 சார். ஒவ்வொரு டிபிசிக்கும் குறிப்பா 2 லாரி கம்பல்சரியா போகணும் அப்படின்றது நம்ம பண்ணிருக்கோம் சார். இன்னைய தேதிக்கு அந்த கிரவுண்ட்ஸ்ல இருக்கிற கெப்பாசிட்டி இது வரைக்கும் இருக்குது 43,722. இதுல வந்து தஞ்சாவூர் அண்ட் திருவாரூர்ல வந்ததும் சேர்த்து என்னோட மாவட்டத்தும் சேர்த்து இவ்வளவு கொள்ளளவு இருக்கு சார். சோ பேலன்ஸ் என்ன இடம் இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு, நம்ம மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் கடலூர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான காலை வணக்கம் சார். இது வரைக்கும் நம்ம இப்போ 1,17,000 மெட்ரிக் டன் வந்து பிடிச்சிருக்கோங்க சார். அதுல கிரவுண்ட் ஸ்டாக் வந்து 39,000 மெட்ரிக் டன்ஸ் இருக்கு சார். 6 குடோன் நமக்கு இருக்கு சார். 39,000 மெட்ரிக் டன்னுமே நமக்கு வந்து இப்ப டிபிசிஸ்ல அது போதிய அளவுக்கு தார்பாலின் இருக்கு சார், கவர் பண்ணிருக்கோம். டெய்லி ஒரு 3,500 மெட்ரிக் டன் மூவ் பண்ணிட்டு இருக்கோங்க சார். டீம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நமக்கு வந்து போதிய அளவுக்கு நமக்கு வந்து மெட்டீரியலும் இருக்கு சார்.